ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு ரவா கேசரி கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் பெர்ஃபெக்டாக வாயில் போட்டதும் கரையிற மாதிரி சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் உருகினதும் 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு. தீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் எடுத்துடலாம். அதே பேனில் 1/4 கப் அளவு கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். அதே பேனில் 1 கப் அளவு ரவை. கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் உதிரியாக கட்டி பிடிக்காம வர்றதுக்கு ரவை நல்லா வறுபட வேண்டியது ரொம்ப முக்கியம். நிதானமாக ரொம்ப குறைவான தீயில நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்தெடுத்துடணும். இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி நல்ல வாசனை வந்திருக்கு. தீயை ஆஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி, 2.5லிருந்து 3 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர், நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா கலர் சேர்த்திங்கன்னா அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்கும். அதனால் தண்ணியிலேயே சேர்த்துக்கோங்க. ரவையை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் கரெக்டாக வரும். தீ ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும். சீக்கிரமாக ரவா தண்ணியெல்லாம் இழுத்து கட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி கட்டியாகி வந்ததும் சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். 1.25லேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அளவு 1லேருந்து 1.5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவாக சேர்த்தாலும் சீக்கிரமாக கட்டி போட்டுரும். சர்க்கரையெல்லாம் உருகி நல்லா குலைவாக வரும். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலைவான பதம் இருக்கும்போதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். தீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குறைவான தீயில் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். தீயை ஆஃப் பண்ணி உடனே கீழே இறக்கி வச்சுருங்க. அடுப்பிலே இருந்ததுன்னா கூட கொஞ்சம் இறுகி போயிடும். நம்மளோட கேசரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஆறுனதுக்கப்புறமும் கல்யாண வீடுகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.